ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவோட ஒரு முக்கியமான அம்யூனிஷன் டிப்போட் கிட்டத்தட்ட ஒரு 250 டன் வரைக்கும் அவங்களோட வெடிப்பொருட்களை சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு இடத்த உக்ரைன் நேற்று அடிக்கிறாங்க. இப்படி அடித்ததோடு அந்த வீடியோ எல்லாம் ஆன்லைனில் ரொம்ப வைரலாக ஆரம்பிக்குது. நிறைய பேர் இந்த 2018 இந்த அம்யூனிஷன் டிப்போட்ன்றது முதல் முறையாக ரஷ்யாவோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்காக நாட்டுடைமையாக ஆக்கப்பட்டது. அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரஷ்யாவோட ரொம்ப ஒரு முக்கியமான அம்யூனிஷன் டிப்போ இது. ஏன்னா ரிசர்வ் மோட் மட்டும் இல்லாமல் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் அதிகமாக ரெடி டு ஃபயர்ன்ற கண்டிஷனில் இந்த பகுதிகளை சுற்றி எந்நேரமும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். ரஷ்யாவுக்கு இது ஒரு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டின்றதையும் தாண்டி ஆக்டிவாக மிசைல்ஸை ஃபயர் பண்ணக்கூடிய ஒரு ஃபயரிங் பொசிஷனாகவும் இந்த இடமானது இருந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ரஷ்யாவோட அம்யூனிஷன் டிப்போன்றது அடிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நிறைய கேள்விகளை ரஷ்யாவின் மேலே எழுப்பிட்டு இருக்க அதே டைமில் கர்ஸ்கில் ரஷ்யாவோட கவுண்டர் அஃபென்சிவ் எதிர்பார்த்த வெற்றிகளை இப்போ ரஷ்யாவுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. நேற்று ஒரு நாளில் மட்டும் இந்த கர்ஸ்கில் இருக்கக்கூடிய டாரினோ அண்ட் நிக்கோலேவோ டாரினோ செட்டில்மெண்ட்டு 2 பகுதிகளை சொல்லுவாங்க. இது கர்ஸ்கோட அந்த பார்டர் பகுதியில் இருக்கக்கூடிய 2 ரீஜன்ஸ். இதில் நிறைய செட்டில்மெண்ட் பகுதிகளானது இருக்குது. இந்த 2த்தையும் நேற்று நள்ளிரவில் ரஷ்யா கைப்பற்றினதுனால உக்ரைனுக்கு ஓவர் நைட்டில் குறைஞ்சபட்சம் 300லேருந்து 400 வீரர்களாவது இந்த இடத்துல உயிரிழந்திருக்கலாம். ரஷ்யாவோட கவுண்டர் அஃபென்சிவானது உக்ரைன் எதிர்பார்த்ததை விட ரொம்ப வேகமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கிறதாவும் நிறைய தகவல்களானது இப்போ வெளியில் வந்திருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தமிழ் கிருஷ்ணன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல் விஷயமா நம்ம பார்க்க போகிறதே இந்த ஹெஸ்புல்லா சம்மந்தப்பட்ட அந்த ஒரு சில பிரச்சனைகள் தான். ஏன்னா கடந்த 2 நாட்களாக இந்த லெபனனில் என்ன பிரச்சனையானது போயிட்டு இருக்கின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். திடீர்னு பார்த்தோன்னா கம்யூனிகேஷன் டிவைசஸ் ஒவ்வொன்றா வெடித்து சிதறது, நேற்று வாக்கி டாக்கிஸ் வெடித்து சிதறினதுன்னு ஒரு பதற்றமான சூழ்நிலையானது லெபனனில் இன்னமும் இருந்துகிட்ருக்கு. மக்கள் யாரும் பயப்பட வேண்டாம், இந்த பிரச்சனைகள்லாம் நாங்கள் கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்துருவோன்னு லெபனனோட அரசாங்கம், அது மட்டும் இல்லாமல் ஹெஸ்புல்லாவோட ஒரு சில தலைவர்கள் இதை பற்றின செய்திகளை வெளியிட்டாலும் மக்கள் நடந்து முடிஞ்ச அந்த பிரச்சனையோட பாதிப்புகள்லேருந்து சைக்காலஜிக்கலாக யாருமே இன்னும் வெளியில் வரல. ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நல்லா ஒரு மார்க்கெட்டில் இருந்துகிட்ருக்கீங்க, உங்களை சுற்றி அந்த 2 பேஜர் டிவைஸ் இல்லை ஏதோ 2 கம்யூனிகேஷன் டிவைஸ் ஆனது இருக்குது. அது ரெண்டும் ஒரு பட்டாசை விட அதிகமான ஒரு வெடி சத்தத்தோடு இல்லை ஒரு மினி பாம்போட சத்தத்தில் வெடிச்சதுன்னா உங்களை அது எந்த அளவுக்கு சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த கிராஃபிக்கான விஷுவல்ஸ் அதனால் பாதிக்கப்பட்டவங்கள நேரடியாக பார்க்குறப்போ அது எந்த அளவுக்கு சைக்காலஜிக்கல் எஃபெக்டை அவங்களோட மனசுக்குள்ளே ஏற்படுத்தும். அது எல்லாமே இப்போ அந்த மக்களோட மனசில் ரொம்ப ஆழமாக பதிய ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு நடுவில் என்ன ஆகியிருக்குன்னா, இஸ்ரேலோட வார் கேபினெட் அவங்களோட செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டிங்ன்றது முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆனது இஸ்ரேலால் இப்போ வெளியிடப்பட்டிருக்கு. பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு ஃபுல் பர்மிஷன் ஆனது கிராண்ட் பண்ணப்பட்டிருக்கு. நார்த்தன் டெரிட்டரிஸ் வடக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த எல்லைகளை பாதுகாக்கிறதுக்கும் வடக்குலேருந்து நார்த்தன் பார்டர்லேருந்து சேஃப்டி பர்பஸ்க்காக சென்ட்ரல் இஸ்ரேலுக்குள்ளே வந்த இஸ்ரேலோட பொதுமக்களை திரும்பவும் அந்த இடத்துல குடியமர்த்துறதுக்கும் என்ன நடவடிக்கை வேணால் நீங்கள் எடுக்கலான்னு ஒரு பர்மிஷன் ஆனது இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு. டைரெக்டாக சொல்லணும், இது இஸ்ரேலோட ஒரு போர் அறிவிப்பு தான். ஏன்னா இதுக்கப்புறம் இஸ்ரேலுக்கு எதிராக ஹெஸ்புல்லா ஏதாச்சும் பிரச்சனைகள் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அந்த டைமில் வார் கேபினெட்டை கூட்டி இஸ்ரேல் எந்த ஒரு பர்மிஷனையும் வாங்க வேண்டியதில்லை. இப்போ அவங்களுக்கு கிடச்சிருக்க அந்த ஒரு அப்ரூவலை வச்சு இஸ்ரேலால் ஒரு கிரவுண்ட் ஆப்ரேஷனை லெபனனுக்குள்ளே பண்ண முடியும். அதுக்கு ஏற்ற மாதிரி இஸ்ரேலோட நிறைய டேங்க், நிறைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் இப்போ வடக்கு பகுதிகளை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கு. ஈரான் இந்த விஷயத்தில் ரொம்பவே இப்போ தீவிரமாக பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய இந்த பேஜர் டிவைசஸ் வெடிச்சதுக்கப்புறமா இஸ்ரேல் ஐநா சபையோட பல விதிகளை மீறிட்டாங்க. இதுக்கப்புறமும் இஸ்ரேலை மற்ற நாடுகளை விட்டு வைக்கக்கூடாது, இஸ்ரேலை எல்லா நாடுகளும் சேர்ந்து தனிமைப்படுத்தணும்னு அவங்களுக்கான சப்போர்ட்டை இப்போ ஈரான் அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் ஈரானோட இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு இல்லை ஈரானோட இந்த கருத்துக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நாடுகளோட எண்ணிக்கைன்றது ரொம்பவும் கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா இந்த ஈரானோட பொலிட்டிக்ஸில் ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நேற்று தான் செர்கே ஷாய்கு ஈரானுக்கு போனதாக நான் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் டீப் ஸ்ட்ராட்டஜிக்காக, ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்காக புது வகையான பல ஒப்பந்தங்களானது புதினோட கவர்மெண்ட்டுக்கும் இந்த இடத்துல ஈரானோட கவர்மெண்ட்டுக்கும் நடுவில் வரப்போகிற நாட்களில் கையெழுத்திடப்பட போகிறதா ரஷ்யா கிட்ட இருந்தும் ஒரு அறிவிப்பானது வந்திருக்கு. ஸோ லெபனன், இஸ்ரேல், ஹெஸ்புல்லா, ரஷ்யா இந்த 4 நாடுகளும் சேர்ந்து மிடில் ஈஸ்ட்டில் ஏதோ ஒரு பெரிய சம்பவத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்கன்ற மட்டும் ரொம்பவே தெளிவாக தெரியுது. அந்த தைவான் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்போலோ கோல்ட், நாங்கள் இந்த டிவைஸுக்கு நிறைய பேர்கிட்ட லைசன்ஸ் கொடுத்து வச்சுருக்கோம்,
ஹங்கேரியில் இருக்கக்கூடிய ஒரு சில நிறுவனங்கள், கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு சில நிறுவனங்களுக்கும் இந்த பேஜர்ஸை தயாரிக்கிறதுக்கான லைசன்ஸை நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோம். அதில் யார் இதை தயாரித்தாங்கன்னு தெரியல. ஆனால் எங்களோட கம்பெனியிலேருந்து இந்த பேஜஸ் எதுவும் வெளியில் போகலை. இஸ்ரேலுக்கு எதிராக ஒருவேளை எங்களோட கம்பெனியிலேருந்து போயிருக்க அந்த பொருட்களை இஸ்ரேல் இந்த மாதிரி மால் ஃபங்க்ஷனுக்கு உள்ளாக்குறதுக்கு சில வேலைகளை செஞ்சுருந்தாங்கன்னா சட்டப்படி ஒரு நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மிடில் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டென்ஷன்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கப்போ, ரஷ்யாவுக்கு ஒரு பக்கம் வெற்றிகள், கர்ஸ்கில் கவுண்டர் அஃபென்சிவ்ல அவங்களோட நிலங்களை அவங்க மீட்க ஆரம்பிச்சிருக்கு. அதே டைமில் டொரப் சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்யூனிஷன் டிப்போவை உக்ரைன் நேற்று அடிச்சிட்டாங்க. இது கேட்குறதுக்கு, ஏன்னா நிறைய இடங்களில் ரஷ்யாவோட அம்யூனிஷன் டிப்போ உக்ரைன் அடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சாதாரண விஷயமானு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த அம்யூனிஷன் டிப்போன்றது 2018 அப்போதைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் டிமிட்ரி புலகோவால் ஓப்பன் பண்ணப்பட்டது. அப்படி ஓப்பன் பண்ணப்படுறப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன தெரியுமா சொல்லியிருந்தாரு, ரஷ்யா கிட்ட இருக்கிறதுலேயே ரொம்பவும் மாடர்னைஸ்டு வெப்பன் ஸ்டோரேஜ் குடவுன் இது. ஆயிரக்கணக்கான ராக்கெட்ஸ், ஆயிரக்கணக்கான ரவுண்ட்ஸ்க்கு தேவையான வெடிமருந்துகள், அது மட்டும் இல்லாமல் ஒரு மிசைலை நம்ம எடுத்து அதை அந்த லான்ச்சரில் ஃபிட் பண்ணி அதை ஃபயர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷனானது இருக்கும்ல, அந்த கண்டிஷனில் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள்னு ரஷ்யாவோட ஒரு குட்டி வெப்பன் சிட்டியாகவே இந்த ஒரு பகுதியை இது மாற்றிருக்கு. ஸோ ரஷ்யாவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான அசெட். மாடர்ன் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி இதை கட்டியிருக்கிறதுனால அந்த அளவுக்கு எதிரிகளால் இதை அடிக்க முடியாதுன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். ஆனால் அந்த அளவுக்கு ரஷ்யாவால் சொல்லப்பட்ட ஒரு அம்யூனிஷன் டிப்போன்றது உக்ரைனால் நேற்று அடிக்கப்பட்டுருச்சு. இது நிறைய பேர் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை யூஸ் பண்ணியிருக்கலாம், ட்ரோன்ஸ் வச்சு அடிச்சிருக்கலான்னு நிறைய கிளைம்ஸ் ஆனது வந்தாலும் இன்னும் அஃபிஷியலாக உக்ரைனும் சரி ரஷ்யாவும் சரி இதை பற்றி எதுவும் பேசலை. ஆனால் முதல்கட்ட ரிப்போர்ட்ஸ் வச்சு பார்க்குறப்போ ட்ரோன்ஸை பயன்படுத்தி இந்த இடத்துல அடிச்சிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் ட்ரோன்ஸை பயன்படுத்தி அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய அம்யூனிஷன்ஸை வெடிக்க வைக்கிறதுன்றது அந்தளவுக்கு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இந்த இடத்துல லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் எதையாச்சும் உக்ரைன் பயன்படுத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆனது இருக்குது. இப்போ இதனால் ரஷ்யாவுக்கு என்ன ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு பார்த்தோன்னா, அந்த இடத்துல அங்கே 1% விடாமல் ஒட்டுமொத்தமாக ஸ்டோர் பண்ணி வைக்கப்பட்டிருந்த எல்லா ஆயுதத்துக்கு தேவையான வெடிமருந்துகளும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. முதல்ல அந்த ஃபுட்டேஜை பார்க்குறப்போ ஒரு நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுற அளவுக்கு, ஏன்னா அந்த மஷ்ரூம் க்ளவுடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பார்த்ததும் எல்லாம் இது ரொம்ப பேனிக் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அப்புறம் தான் ஒரு விஷயம் தெரியுது, ஒரு டீப் ஸ்ட்ரைக் பண்ணதுனால உக்ரைனோட மிசைல்ஸ் போயிட்டு டேரெக்டாக அந்த அம்யூனிஷன் டிப்போட பங்கர்ஸை உடச்சிக்கிட்டு உள்ளே போய் வெடிச்சதுனால உள்ளே இருந்த வெடிப்பொருட்கள் எல்லாம் ஒரே டைமில் வெடித்து சில 100 மீட்டர்கள் வரைக்கும் அந்த தீப்பிழம்பானது வெளியில் வந்திருக்கு. ரொம்ப தூரத்துலேருந்து அந்த ஃபுட்டேஜ் எடுத்துருக்குங்க. அதில் பார்த்தனாலே தெரியும், அட் அ டைமில் உள்ளே இருக்கக்கூடிய அத்தனை வெடிமருந்துகளும் வெடிச்சிருக்கு. ஸோ ரஷ்யாவுக்கு சமீபத்தில் ஏற்பட்டதில் இது ஒரு பெரிய லாஸாக மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே ரஷ்யாவுக்கு ஆயுத தட்டுப்பாடு இருக்கிறதா ஒரு பக்கம் கருத்துக்கள் வந்துட்டு இருக்கப்போ உக்ரைன் ரஷ்யாவோட ஃப்ரண்ட் லைனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்யூனிஷன் டிப்போட்ஸை குறி வச்சா ரஷ்யாவோட அஃபென்சிவை அது கண்டிப்பாக கொஞ்ச நாளைக்கு தடுக்கிற வல்லமை கொண்டது. இப்போ இதுக்கு நடுவில் என்ன இருக்குன்னா, ரஷ்யாவோட இந்த கர்ஸ்க் கவுண்டர் அஃபென்சிவ் இருக்குல்ல, அதில் 2 முக்கியமான பகுதிகள் தான் இந்த டொரினோ, அது மட்டும் இல்லாமல் இந்த நிக்காலேவோ டெரினோன்னு சொல்லக்கூடிய 2 பகுதிகள். அது பார்டர் பகுதின்னு சொல்லிட்டு நான் இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல இப்போ ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உக்ரைனோட சோல்ஜர்ஸ் அதிகமாக இருந்த இடங்களை நோக்கி அவங்களோட ஆர்ட்லரி ஸ்ட்ரைக்கை கண்ணா பின்னான்னு பண்ணியிருக்காங்க. இப்படி பண்ணதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே அந்த இடத்துல ஆர்ட்லரி ஸ்ட்ரைக் நடந்ததுக்கப்புறமா இந்த 2 செட்டில்மெண்ட்ஸ்க்கும் மேஜரான ரோட் கனெக்ஷன்ன்றது கிடையாது. அந்த 2 செட்டில்மெண்ட்ஸும் சேர்க்குற மாதிரி மொத்தமாகவே 3லேருந்து 4 ரோட்ஸ் மட்டும்தான் அந்த சிட்டிக்கு உள்ளே போகிறதும் வெளியில் வரதும். அந்த 4 ரோட்ஸையும் ஒட்டு மொத்தமாக பிளாக் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆர்ட்லரி ஸ்ட்ரைக்கை உள்ளே பண்ணிவிட்டு அந்த ஆர்ட்லரி ஸ்ட்ரைக் நடந்ததுக்கப்புறமா அங்கேருந்து தப்பிக்கணும்னு சிலர் நினைப்பாங்கல்ல, அப்படி தப்பிக்கணும்னு நினைக்கிறவங்களையும் விடாமல் இந்த 4 ரோடையும் பிளாக் பண்ணதுனால உக்ரைனோட சோல்ஜர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துல ட்ராப் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி ட்ராப் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறமா ரஷ்யாவோட ட்ரூப்ஸ் அவங்க எல்லாரையும் சுற்றி வளைச்சு ஒரு சர்க்கிள் ஷேப்பில் ஃபார்ம் பண்ணி இவங்களோட டிஃபென்ஸ் லைன்ஸை ஃபார்ம் பண்ணி எல்லா சைட்லேருந்து ஒரே டைமில் இவங்க அடிக்க ஆரம்பிச்சதுனால உக்ரைனோட சோல்ஜர்ஸ் உள்ளே ட்ராப் ஆகியிருக்காங்க. இப்படி ட்ராப் ஆனதுனால அவங்களுக்கு தேவையான சப்ளைஸ், ஏன்னா ஆர்ட்லரி ஸ்ட்ரைக்கில் நிறைய பேர் அங்கே இறந்துட்டாங்க. இறந்தது மட்டும் இல்லாமல் அவங்க வச்சிருந்த ஆயுதங்களையும் நிறைய பேர் இழந்துட்டாங்க. அவங்கக்கிட்ட அப்போ தேவைப்படுற ஆயுதங்களானது சண்டை போடுறதுன்னு கிடையாது. இந்த சமயத்தை சரியாக பயன்படுத்தி ரஷ்யா அடித்ததுனால குறைஞ்சபட்சம் 300 நபர்களுக்காவது அந்த இடத்துல உயிரிழப்பானது ஏற்பட்டிருக்கலாம். உக்ரைனுக்கு ஒரு நைட்டில், அதுவும் ஒரு 2 மணி நேரத்தில், ஏன்னா இந்த ஆர்ட்லரி ஸ்ட்ரைக் நடத்துனதுலேருந்து ரஷ்யா அவங்களை திரும்ப கவுண்டர் பண்ணி அடிக்கிற வரைக்கும் எடுத்துக்கிட்ட டைமே வெறும் 2 மணி நேரம் தான். அந்த 2 மணி நேரத்தில் உக்ரைனுக்கு ஏற்பட்டதுலேயே இது ஒரு மோசமான இழப்பு. ரஷ்யாவோட மீட் கிரைண்டரில், அந்த மீட் கிரைண்டர் கூட கம்பேர் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட அந்த மீட் கிரைண்டருக்கு உக்ரைன் இன்னும் ட்ரூப்ஸை உள்ளே அனுப்பி பலிகடாவாக மாற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு உக்ரைனுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள், இந்த ஃபோர்ஸ்டு மொபிலைசேஷனுக்கு எதிராக போராடக்கூடிய மக்கள் நிறைய பேர் ஜெலன்ஸ்கியோட கவர்மெண்ட்டை இப்போ குறை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க.
ஃபோர்ஸ்டு மொபிலைசேஷனை பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப எல்லா வீடியோவிலையும் இதை சொல்லிகிட்டு இருக்கேன். உக்ரைனுக்கு ஒரு பெரிய தலைவலி, அவங்க தலைக்கு மேலே தொங்கிட்டு இருக்க ஒரு கத்தியாக அது மாறிட்டு இருக்கு. அது என்னைக்கு பெருசாக மாறுதோ இல்லை மக்கள்கிட்ட என்னைக்கு அது ஒரு பெரிய புரட்சியை உருவாக்குதோ அன்னையிலேருந்து ஜெலன்ஸ்கியோட கவர்மெண்ட்டுக்கு அந்த ப்ரெஷர்ன்றது இன்னமும் அதிகமாக ஆரம்பிக்கும். அதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் வேணாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜெலன்ஸ்கிலாம் அமெரிக்காவுக்கு போக போகிறாரு, பைடன் கூட ஒரு மீட்டிங்கில் ஈடுபட போகிறாருன்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் ஆனது வந்துட்டு இருக்கு. ஆனால் ஒயிட் ஹவுஸ் சார்பில் இன்னும் அஃபிஷியலாக அதை பற்றி எதுவும் கமெண்ட் பண்ணலை. ஏன்னா லாஸ்ட்டாக வந்து ஜெலன்ஸ்கியை கொஞ்ச நாளாக எந்த ஒரு பெரிய நாடுகளோட முக்கியமான தலைவர்களும் சந்திக்கல. கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் சந்திக்கிறாங்களே தவிர முக்கியமான அந்த தலைவர்கள் பிரசிடென்ட் போஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்க கொஞ்ச நாளாக உக்ரைனோட அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்திக்கிறதையும் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டே வராங்க. ஸோ இந்த மீட்டிங் ஆனது நடக்குமான்றது நமக்கு வரப்போகிற நாட்களில் தான் தெரியும். ஆனால் இந்த மீட்டிங் நடந்தாலும் நடக்கலனாலும் உக்ரைன் எப்பயும் கேட்குறதான் கேட்க போகிறாங்க, எங்களுக்கு வந்து லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸ் வேணும், எங்களுக்கு அந்த பர்மிஷனை கொடுங்கன்னு. ஆனால் அப்படிப்பட்ட அந்த முக்கியமான பர்மிஷனை அமெரிக்கா கொடுப்பாங்களா மாட்டாங்களான்றது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஆர்கே.